எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்னால் 2-3 ஷேர் தான் வாங்க முடியும், நீங்கள் சொல்கிற ஷேர்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நான் எப்படி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, நான் எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. நீங்கள் முக்கியமாக இப்போ தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வாரன் பஃபெட் அவரோட 11 வயசுலே இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கினதா சொல்லுவாங்க. அதாவது 1941. அப்போ அவர் சிட்டி சர்வீஸ் அப்படிங்கிற அமெரிக்காவோட பிஎஸ்யூன்னு சொல்லலாம், அந்த ஸ்டாக்கை தான் $38 வாங்கினாரு. அவர் வாங்கின கொஞ்ச நாள்லேயும் 27க்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 40க்கு வந்ததுக்கப்புறம் உடனே அதை $2 ப்ராஃபிட்டுக்கு வித்துட்டாரு. கிட்டத்தட்ட அப்போதான் அவர் கற்றுக்கிட்டாரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன. 13 வயசுலேயே அதை பற்றி யோசிச்சு டாக்ஸ் கூட பே பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரு. அவரோட 14 வயசுல $1200 வச்சிருந்தாரு. அது கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்புல 1 லட்சம் சொல்லலாம், இன்னைக்கு மதிப்புல அது 13 லட்சம் சொல்லலாம். ஸோ இதை ஏன் சொல்ல வரேன்னா, அவர் ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ரொம்ப சொற்ப அமௌண்ட்டு, வெறும் $114.75 தான். அது இந்திய ரூபாய் மதிப்புல அப்போதைக்கு ஒரு 230 ரூபாய் அப்படின்னு சொன்னா கூட கரெக்டா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஜெயன்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது நம்மால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க நிச்சயமா டேவிட் அண்ட் கோலியாத்தோட கதையை கேட்டிருப்பீங்க. கோலியாத்ங்கிற பெரிய ராட்சச ஜெயண்ட் நிறைய கொடுங்கோல் பண்ணிட்டு இருந்தப்ப டேவிட் அவனோட கேட்டபுல்ட், அதாவது கவன் சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு கூழாங்காலால அடிச்சு கோலியத்தை வென்றதா சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி, நல்ல போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ற ஒரு திறமை இருந்தா தன்னால நம்மால நிச்சயமா என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் கோலா இருந்தாலும் அடைய முடியும். யாரா இருந்தாலும் கேட்கறது, எத்தனை கம்பெனி வாங்கணும்? 10 வாங்கினா போதுமா? 20 வாங்கணுமா? 50 கம்பெனி வச்சிருக்கணுமா? லார்ஜ் கேப் அதிகமாக வாங்கணுமா? மிட் கேப் அதிகமாக வாங்கணுமா? இல்லை ஸ்மால் கேப் வாங்கினா பெருசாக சம்பாதிக்க முடியுமா? இந்த கேள்விகள் வர்றது ரொம்ப இயற்கை. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகிறது கிடையாது. அப்படி இருந்தாலுமே ஒரு நல்ல பன்முகத்தன்மையோட 15லேருந்து 20 ஸ்டாக் நீங்கள் வச்சிருந்தாலே ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. நம்மள ஒரு சிலருக்கு நிறைய நேரம் இருக்காது, ஏன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டி ஆஃப் ட்ராக்கிங், எத்தனை கம்பெனி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி ட்ராக் பண்ணுறது, ரெகுலராக ரிவ்யூ பண்ணுறது, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட போர்ட்ஃபோலியோவும் நிர்மாணிக்க முடியும். ஒரு நல்ல ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவை நீங்கள் உருவாக்கணும்னா உங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்க வேண்டிய கேள்வி, எந்த அளவுக்கு என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஒரு சிலர் ரிஸ்க் வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ தான் ஒர்க் ஆகும். ஒரு சிலர் ரிஸ்க் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஃபோக்கஸ்டு போர்ட்ஃபோலியோ போதும், அதில் வெறும் கம்மியான 10-15 ஸ்டாக் இருந்தால் கூட போதும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம், ரிஸ்க் லெவல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. எந்த ஃபண்டெல்லாம் தீமேட்டிக் ஃபண்டாக இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில ஃபண்டுங்க பார்த்தீங்கன்னா நல்ல டைவர்சிஃபை ஆகி மல்டி கேப் ஃபண்டாக இருக்கும், அதோட ரிஸ்க் மாடரேட் டு லோவாக இருக்கும். இந்த சேம் ரூல் நம்ம கிரியேட் பண்ற பர்சனல் போர்ட்ஃபோலியோவுக்கும் பொருந்தும். அப்புறம் நம்மள நிறைய குழப்பம் என்னன்னா, எவ்வளவு டைரக்ட் ஈக்விட்டியில போடுறது, எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது, டெட் ஃபண்ட் வாங்கணுமா, அந்த மாதிரி விஷயங்கள். முதல் ஸ்டெப்பான ரிஸ்க் டாலரன்ஸ் குழப்பமா இருந்தா ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்கு. அதாவது உங்க வயசை 100ல கழிச்சா என்ன வருதோ அந்த அளவுக்கு நீங்க ஈக்விட்டியில, டைரக்ட் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட வயசு 30ன்னு வச்சுங்க, 30 100ல கழிச்சா 70, அதாவது உங்ககிட்ட இருக்கிற மொத்த சேவிங்ஸ்ல 70% நிச்சயமா டைரக்ட் ஈக்விட்டியில போடலாம். போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுல அடுத்த முக்கியமான விஷயம், எதுக்கு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணதும் அப்படிங்கிறது. நிறைய பேர் சிம்பிளா ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்களே ஒழிய எந்த கோலுமே இருக்காது. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு வச்சுங்க, அதுக்காக நான் உடனே எல்லா பணத்தையும் ஈக்விட்டியில போடுறேன் அப்படின்னா சடனா அடுத்த வருஷம் வேற ஏதாவது போர்கீர் வந்தா நிச்சயமா ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ கீழே போயிடும். அப்போ உங்க பணத்தை நஷ்டத்துல தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு வேணும்னா நிச்சயமா ஈக்விட்டி போகாம
ஒரு எஃப்டி கிரியேட் பண்றது தான் புத்திசாலித்தனம். எப்ப உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கோல் 3 வருஷத்துக்கு மேல, அதாவது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி இருக்கோ, அப்ப நிச்சயமா ரொம்ப ஈஸியா நல்ல வெல்த் கிரியேட் பண்ண முடியும். அப்பதான் அந்த ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கை கொடுக்கும். 10 வருஷம் கழிச்சு உங்க பையனோ பொண்ணோ வெளிநாட்டுல படிக்க வைக்கணும், அதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் வச்சுக்கிட்டா அது ஒரு சரியான கோல். அதே மாதிரி 20 வருஷத்துல ரிட்டையர் ஆகணும், அதுக்கு 2 கோடி ரூபா ஒரு கார்பஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கோல். அடுத்து மூணாவதா முக்கியமா நீங்க கேட்க வேண்டியது, என்கிட்ட இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்க முடியும்? ஏன்னா ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் அதை ரிசர்ச் பண்ணி மானிட்டர் பண்ணி நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு உங்களுக்கு நிச்சயமா கொஞ்சமாவது நேரம் இருக்கணும். உங்க போர்ட்ஃபோலியோவில் எத்தனை கம்பெனி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக நேரம் தேவைப்படலாம். ஏன்னா அதை பத்தி நியூஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், மார்க்கெட் ட்ரெண்டுன்னு நீங்க நிறைய கத்துக்க வேண்டியிருக்கும். உங்ககிட்ட அந்த அளவுக்கு நேரமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ப்ரொஃபஷனல் டீம்னாலையும் ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்னாலையும் மேனேஜ் பண்ணப்படுறதால உங்களுக்கு முக்காசி ரிஸ்க்கும் இருக்காது. அதை பத்தி கவலைப்படுறதுக்கு யோசனை பண்றதுக்கு எந்த விஷயமும் இருக்காது. நிம்மதியா மாசம் மாசம் எஸ்ஐபி போட்டுட்டு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா கூட ஒரு மாசத்துக்கோ இல்ல ஒரு குவார்ட்டருக்கோ கொஞ்சம் டைம் ஒதுக்கி அது எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ஆனா போர்ட்ஃபோலியோ நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா வாரம் ஒரு 1 or 2 hours ஆவது ஒதுக்கணும். அப்பதான் நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த கம்பெனியில என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க டைம் இருக்கும். ஒன்ஸ் இந்த 3 கேள்விக்கும் சரியான பதில் கிடைச்சதுன்னா அடுத்தது நீங்க ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ, அதாவது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எத்தனை செக்டார் வேணும், எந்த மாதிரி ஸ்டாக் பிக் பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்கணும். செக்டார் கம்பெனிஸ் மட்டும் இல்லாம லார்ஜ், மிட், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட் மிக்ஸும் வேணும். அப்பதான் வந்து நிறைய ரிஸ்க சரியா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு மினிமம் 10 செக்டாராவது செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். எந்த செக்டார்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது ரொம்ப லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு உகந்ததா இருக்கு, நிறைய வருமானம் தர பங்குகள் இந்த செக்டார்ல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எது தெரியுதோ அதை பிக் பண்ணலாம். இந்தியாவில் 25க்கும் மேலான நிறைய செக்டார் இருக்கு. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 10 செக்டார் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாடலா ஒரு 14 செக்டார் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அலோகேஷன் போட்டு ஒரு பை சார்ட் போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போகலாம், எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு செக்டார் மேலே போகும், ஒரு செக்டார் கீழே போகும், அதனால ரொம்ப பேலன்ஸாக ஆயிட்டே போகும். இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பை எப்படி சரிவிகிதமா பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் சொல்றது ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு 40% லார்ஜ் கேப்பும் 30% மிட் கேப்பும் 10-20% ஸ்மால் கேப்பும் இருந்தா சேஃபான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இந்த 4 விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி ஆயிட்டீங்க, அதாவது வாட்ச் லிஸ்ட் கிரியேஷன். நம்ம சேனல்ல இதுவரைக்கும் மோட் பங்குகள்னு 30 பார்த்திருக்கோம், அண்டர் வேல்யூடு ஸ்டாக்னு 11 பார்த்திருக்கோம், growth ஸ்டாக் ஒரு 5 பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் மோட் பங்குகள் நம்ம வீடியோக்கள்லே அதிகமா 50,000 வியூக்கு மேல போயிடுச்சு. அதே மாதிரி காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ, டிவிடெண்ட் பங்கு, ஸ்மால் கேப் பங்கு, மல்டிபேக்கர் பங்கு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஒரு லிஸ்ட் போட்டாலே உங்களால நிச்சயமா ஒரு பெரிய வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்றது ஈஸியான டாஸ்கா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ரெண்டு சொன்னாரு, இந்த ரிலேட்டிவ் சொன்னாருன்னு சொல்லிட்டு கண்ட ஸ்டாக்கையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம கோல் என்னவோ, இந்த டைவர்சிஃபிகேஷன் பத்தி நம்ம என்ன பேசினோமோ அதை மறந்துட்டு கண்ட ஸ்டாக்கையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால நம்ம கோலுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வாட்ச் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஒன்ஸ் வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க ரெடி ஆயிட்டீங்க ஒரு சரியான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு. நான் அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ண போறேன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்டாக்கையும் கொண்டு அது மட்டும் இல்லாம ஒரு சில ஹாட் செக்டாரோட ஸ்டாக்கையும் கொண்டு எப்படி ஒரு 100 வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறது காமிக்க போறேன்.
அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோவும் கிரியேட் பண்ணி அதில் நான் தொடர்ந்து இன்வெஸ்டும் பண்ண போகிறேன். அதையும் உங்ககிட்ட எல்லாட்டையும் ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக உங்ககிட்ட பணம் இருந்தாலும் உடனே லம்சம்மாக இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபா மாதம் கிடைக்குது, அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதை 4 பிரித்து 4 வாரத்தில் ஒவ்வொரு வாட்டியும் வாங்குறது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அமையும். நான் நண்பர்கள்கிட்ட பொதுவாக சொல்றது, உங்ககிட்ட ஒரு 25 லட்சம் ரூபா ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா 25 கம்பெனியை செலக்ட் பண்ணி அந்த 25 கம்பெனிலையும் சரிவிகிதமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே போங்க அப்படிங்கிறதா. அது வரைக்கும் அதுலேருந்து மாறாதீங்க. அப்பதான் உங்க கோலை அடைய முடியும். ஒன்ஸ் உங்க டைவர்சிஃபிகேஷனை ஒழுங்கா டிசிப்ளினோட பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியா அடிஷ்னல் கேபிட்டல் ஆட் பண்ணி எந்த ஸ்டாக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஹியூமன் டெண்டன்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்டாக் ரொம்ப கீழே போயிடுச்சு, நான் அதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவாங்க, ஆவரேஜ் பண்றேன் அப்படிம்பாங்க. ஆனா ஒரு ஸ்டாக் தொடர்ந்து மேல போயிட்டு இருக்கோம், அதை கண்டுக்காம விட்டுருவாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா எந்த ஸ்டாக்கு கீழே போனதோ அது அங்கேயே தொங்கிட்டு நிற்கும். எந்த ஸ்டாக் மேல போக ஆரம்பிச்சதோ சமயத்துல 5 மடங்கு, ஏன் 10-20 மடங்கு கூட நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனா நம்ம போட்ட பணம் ஸ்டார்டிங்ல என்ன போட்டோமோ அதோடய நின்றுட்டு இருப்போம். ஒரு ஸ்டாக் கீழே போயிருக்கு, ஒரு ஸ்டாக் நல்லா மேல போயிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டுத்தையும் ஏன் மேல கீழே போயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அந்த ரீசன் தெரிஞ்சாதான் எதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா முக்கியமா நம்ம இமோஷனலா ஒரு சில டெசிஷன் எடுப்போம். எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம ஜஸ்ட் பிரைஸ் கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதும் தப்பு, இல்ல மேல போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறதும் தப்பு. நான் ஸ்கிரீனர்ல வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், மோட்ஸ்னு ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுலேயே எல்லா மோட் ஸ்டாக்கும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணாலே போதும். பி ரேஷியோ, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ கம்பேரிசன் ஒன்று பண்ணலாம், ஐவி பார்க்கலாம், ஆர்ஓஇ, ஆர்ஓசி, இபிஎஸ் செக் பண்ணலாம், பெக் ரேஷியோ செக் பண்ணிட்டு எப்போ உங்களுக்கு சரியான டைம் பார்த்து என்ட்ரி பண்ண முடியும். அதே மாதிரி இதில் இன்னொரு வாட்ச் லிஸ்ட்டும் கொடுப்பாங்க. டோட்டலாக 2 வாட்ச் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அது 2 போதும். ஸோ கோர் வாட்ச் லிஸ்ட் 1 + 1 இது 2மே ஃப்ரீயாக கிடைக்குது. 100 கம்பெனி நீங்கள் இது மாதிரி ட்ராக் பண்ணாலே போதும். ஸோ இதுலேருந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும். 2025லேருந்து நான் ஒரு புது போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறேன். இதை உங்ககிட்ட மாதம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நான் புதுசாக டிசம்பர் எண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோட டோட்டல் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணுற முக்காவாசி ஸ்டாக் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அது ரிவ்யூ பண்ணாத எந்த ஸ்டாக்கும் மோஸ்ட்லி இருக்காது. டைனகான்ஸ், தன்லா, எலக்ட்ரோ ஸ்டீல், டால்ப்ரோ, ஓஎன்ஜிசி, கணேஷ் ஹவுசிங், ஜைடஸ், ரூட், பிஎல்எஸ், கேஎன்ஆர், ஆரோகிரீன், பிபிஎல், பேங்கோ, என்டிபிசின்னு ஒரு 14 ஸ்டாக் இருக்கு. இதில் என்டிபிசி, ஓஎன்ஜிசி முன்னாடியே இருந்தது. மற்றபடி இந்த போர்ட்ஃபோலியோ டிசம்பர் எண்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 வாரம் அளவுக்கு 1 வாரத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ. தயவுசெய்து இதை அப்படியே காப்பி பண்ணாதீங்க. ஏன்னா என்னுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வேற. நான் இதை ஏன் பண்றேன்னா, இந்த மாதிரி ஷேர் பண்ணா உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு சாலிட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றேன், எப்படி அதை டைவர்சிஃபை பண்றேன் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து பயணிப்போம் இதை பார்த்து. இது என்னோட முழுமையான போர்ட்ஃபோலியோ இன்னும் கிடையாது, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு முதல் பாகம்னு சொல்லலாம். 2ஆம் பாகத்திலேருந்து மாசம் ரிவ்யூ பண்ற ஐடியாவில் இருக்கேன். அது நிச்சயமா நம்ம பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அதுல என்ன தப்பு நடக்குது, அதை எப்படி சரி பண்றது. இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோ செக்டார், ஆட்டோ ஆன்சிலரி செக்டார்ல 3 கம்பெனி நான் வாங்கியிருக்கேன். அது சரியான முடிவு கிடையாது. ஆனா ஏன் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி இன்னும் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் லைவா உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கே புரியும் நம்ம எப்படி ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுன்னு. ஸோ அடுத்த பாகத்தில் இன்னும் டீட்டெயிலாக என்னோட போர்ட்ஃபோலியோ பற்றி காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் மொதல் 5 ஸ்டெப்பை முடிங்க. அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ பற்றி எப்படி கிரியேட் பண்ணுறது, உங்ககிட்ட இப்போ இருக்கிற போர்ட்ஃபோலியோ எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ எல்லாரும் தொடர்ந்து சேர்ந்து பயணிப்போம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி இன்வெஸ்டிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.